السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على من ابتلى وعلى عباد الله الصالحين أما بعد. فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد قال فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. قال نبينا صلى الله عليه وسلم الحج عرفة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العلي العظيم. கண்ணியமும் மகத்துவம் மிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, புகழும் புகழ்ச்சியும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் வல்ல இறையோன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய அருளும் கிருபையும் இருளக நாயகம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிச்சூடனை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தன்று அவனுடைய இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய இனி வரவிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய அன்பும் கருணையும் மகஃபிரத் என்ற மன்னிப்பும் என்றென்றும் நம் மீது நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் சமூகத்தில் உலகம் முழுவதிலும் இன்று தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளாக, ஒரு நாட்களாக கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய புனித பூமியை காண்பதற்காக வேண்டி இறைவனுடைய கடமையை, அவனுக்கு செய்ய வேண்டிய, ஆற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரவுலா ஷரீஃபை கண்டுகளிக்கவும், அவர்களுக்கு சலாத்தை ஏற்றி வைக்கவும், இன்னும் அஜாயிபுல் உம்மா, இந்த உம்மத்தினுடைய ஆச்சரியமான பல்வேறு ஆச்சரியங்களை, முஅஜிசாத்துகளை நடத்தாட்டிய புனிதமான அந்த பூமியை நோக்கி செல்வதற்காக வேண்டி இஸ்லாமிய சமூகம் தயாராக ஆகிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனை நமக்கு திருமறையிலே வலியுறுத்தி சொல்லுகின்ற பொழுது வலில்லாஹி அலன் நாஸி ஹிஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் ஹஜ்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான கடமையை நிறைவேற்றுவார்களோ, நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கிறான், அவர்களுக்கு ஒரு லேசான பாதைகளை அவர்களுக்கு வழிகாட்டி தருகிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறான். ஒமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். ஒருவேளை அந்த கடமைகளை நாம் நிறைவேற்றாமல், அந்த மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் அதை மறுத்துவிட்டோம் என்று சொன்னால் கனிய்யுன் அனில் ஆலமீன், அகிலத்தாரர்களுடைய தேவைகளை விட்டும், அவன் தேவையற்றவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்பதாக ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா என்பதாக. ஹஜ் என்பது முழுமையாக அரஃபாவை சார்ந்தது, முழுமையாக அரஃபாவை சார்ந்தது என்பதாக சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இஸ்லாமிய மக்களுக்கும் வழிகாட்டியாக இறுதி நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை முழுமையான உடன்படிக்கை எடுத்து அந்த உடன்படிக்கைக்கு சாட்சிகளாக சஹாபாக்களை வைத்து அதே சஹாபாக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்விடத்திலே இரு கரங்களை ஏற்றி யா அல்லாஹ், நீயே இதற்கு சாட்சியாக இருக்கிறாய், என்னுடைய பொறுப்பை என்னால் இயன்றளவு நான் நிறைவேற்றி விட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்த அந்த நாளாக அரஃபாவுடைய நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைத்தார்கள். எதற்காக வேண்டி அந்த பூமியை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் பல இடங்களில் ஒரு 100க்கும் மேற்பட்ட வசனங்களில் சொல்லி காட்டுவான். புனித பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது, மக்கமா நகரம் புனித பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லுவான். இறுதி நபியாக வந்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டுமின்றி எல்லா நபிமார்களும் அந்த பூமியிலே கடந்திருக்கிறார்கள், அந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் எல்லா நபிமார்களும் அதிலே கடந்ததினால் அதில் பாக்கியம் பெற்ற பூமியாக, அது வளமிக்க பூமியாக அதனை நாம் ஆக்கியிருக்கிறோம் என்பதாக திருமறையிலே ரப்பல் ஆலமீன் நமக்கு நினைவுபடுத்துவார். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து சென்ற அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வுடைய உபதேசங்களை, அல்லாஹ்வுடைய வரைகளை அத்தனையும் வகையாக இறக்கப்பட்ட அந்த நாடாக, அந்த இடமாக மக்கமா நகரம் இன்று வரையிலும் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் பல்வேறு நபிமார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா நபிமார்களும் சவாப் என்று சொல்லக்கூடிய அந்த கஅபத்துல்லாவை வலம் வந்திருக்கிறார்கள். கஅபத்துல்லாவை அனைத்து நபிமார்களும் வலம் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லா நபிமார்களும் அந்த பூமியிலே தங்களுடைய பாதத்தை வைத்திருக்கிறார்கள். அதனால் அது அல்லாஹ்வுடைய பார்வையில் மகத்தான ஒரு பூமியாக, புனிதமிக்க பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படையாக, இதற்கெல்லாம் மூலதனமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்வைத்து இதை கடமையாகவும், இதை ஆன்மீக ஒரு பயணமாகவும், மேலும் ஈமானுக்கு அடித்தளத்தை வித்திட்ட ஒரு மிகப்பெரிய அமலாகவும் இந்த ஹஜ்ஜை இஸ்லாம் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது, அடையாளப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். நாம் நாவால் பேசி காதால் கேட்கக்கூடிய தியாகங்கள் எல்லாம் அல்ல, நம்முடைய இரத்த நாளங்களில் அந்த உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய தியாகம். ஒரு தகப்பனாருக்கும் மகனாருக்கும் உண்டான உரையாடல், தன்னுடைய பிள்ளையை இறைவனுக்காக வேண்டி அறுத்து பலியிட சென்று கொண்டிருக்கிறார்கள். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். வருத்தம் தான், கவலைதான், இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையாச்சு. அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி நாம் என்ன செய்ய முடியாது, நாம் நடக்க முடியாது, அதற்குண்டான பொறுப்பில் நாம் இல்லை. அதனால் நபியனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். இருந்தாலும் அந்த கவலை தோன்றிய அந்த முகத்தை, தன்னுடைய தகப்பனாருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது எதற்காக வேண்டி இப்படி கவலையாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள், எந்த காரணத்திற்காக வேண்டி கவலையாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள், தன்னுடைய தகப்பனாரிடத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். நீங்கள் கண்ட கனவு உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளை இதுவாக இருக்கும் என்று சொன்னால் எதற்காக வேண்டி தயங்க வேண்டும், எதற்காக வேண்டி தயங்க வேண்டும்? என்ன தியாகம்? நம்முடைய பொருளாதாரம் கிடையாது, சொத்துக்கள் கிடையாது, நிலங்கள் கிடையாது, தன்னுடைய உயிரை இறைவனுக்காக வேண்டி அறுத்து பலியிடுவது, குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி. நாம் நினைக்கக்கூடிய தியாகங்கள் எல்லாம் அல்ல,
நம்முடைய இழப்புகள் எல்லாம் அல்ல, ஒட்டுமொத்த துன்யாவை விட்டு துண்டிக்கக்கூடிய, இந்த துன்யாவை விட்டு துண்டிக்கக்கூடிய ஒரு தியாகம். அப்பேற்பட்ட அந்த தியாக நிலையை நபீனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தகப்பனாரிடத்திலே இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கும் என்று சொன்னால் எந்த தயக்கமும் வேண்டாம், உங்களுக்கு கலக்கமும் வேண்டாம். இதைவிட சிறந்த ஒன்றை அல்லாஹு தஆலா நமக்கு தருவார் என்று தன்னுடைய தகப்பனாருக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டே செல்லுகிறார்கள். அறுத்து பலியிடக்கூடிய இடம் வந்துவிட்டது. அங்க பாறைகள் மீது அவர்களை அமர வைக்கப்பட்டு விட்டது. அவர்கள் தங்களுடைய இரத்த நாளங்கள், ஒட்டுமொத்த இரத்த நாளங்களும் ஓடக்கூடிய அந்த கழுத்தினுடைய நரம்பு பகுதியை தரையில் வைத்துக் கொண்டு அந்த பாறையில் சாய்ந்து கொண்டு பிஸ்மில்லா என்று நீங்கள் என்ன செய்யுங்கள். தகப்பனார் யோசிக்கவே வேண்டாம், பிஸ்மில்லா என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டீர்கள், இறைவனுக்காக வேண்டி குர்பானி கொடுத்து விடுங்கள். தயாராக ஆகிவிட்டார்கள் நபியா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்களும் அந்த கணத்தில் ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் தன்னுடைய ஈமானை அசைத்து பார்க்கக்கூடிய, ஈமானை உருவி எடுக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய சோதனையை கொடுத்தார். ஆனால் அதனையெல்லாம் கடந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தயாராக ஆகிவிட்டார். கத்தி எடுக்கப்பட்டு விட்டது, கலிமாக்கள் சொல்லப்பட்டு விட்டது. அவர்களுடைய கழுத்திலே அறுப்பதற்காக வேண்டி அந்த கூர்மையான கத்தி போன்ற அந்த ஆயுதத்தை வைக்கின்ற பொழுது அந்த கத்திக்கும் நபியா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்தினுடைய அந்த தோளுக்கும் மத்தியில் ஒரு முடி அளவு இடைவெளி விழுந்துவிட்டது. ஒரு முடியினுடைய அளவு இடைவெளி விழுந்துவிட்டது. எவ்வளவு வலுவாக அழுத்துகிறார்கள், ஆனால் அறுபடவே இல்லை. எவ்வளவு வேகமாக நபியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கத்தியை அழுத்துகிறார்கள். அந்த கத்திக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்தினுடைய அந்த இலகுவான நரம்பிற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோளிற்கு மத்தியிலே ஒரு முடி அளவு இடைவெளி இருந்து கொண்டிருக்கிறது. அழுத்தவே முடியல. கோபப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி எறிகிறார்கள். அங்கு படுக்க வைத்திருந்த பாறையை போன்று ஒரு சிறிய பாறை மீது கத்தி படுகிறது. அந்த பாறை இரண்டாக பிளக்கிறது. அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏடுகளை இறக்குகிறார். என்னுடைய ஹபீபே, தோழரே, ஹலீலே, நண்பரே, இறைவனுக்காக வேண்டி நீங்கள் உங்களை உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக அர்ப்பணிப்பதற்காக வேண்டி தயாராக ஆகிவிட்டீர்கள். அதனால் பிஸ்மில்லா என்று சொல்லி இதனை குர்பானி கொடுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆட்டினை நியமனம் செய்து அனுப்புகிறார். அப்பொழுது குர்பானி கடமையாக ஆகிறது. இது சாதாரணமாக நாம் கேட்கக்கூடிய ஒரு வரலாற்று விஷயம் அல்ல, நம்முடைய ஈமானை அசைத்து பார்க்கக்கூடிய விஷயம். ஒரு வேளை அங்கு நபியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு நபியா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கு குர்பானி கொடுத்து இருந்தார்கள் என்று சொன்னால் அத்தோடு ஆண் மகன் என்று சொல்லக்கூடிய எந்த வாரிசும் இந்த இஸ்லாமிய சமயத்தில் இருந்திருக்கவே மாட்டார். என்ன செய்து விடுவோம், அங்கே அந்த காலத்திலேயே என்ன செய்யப்பட்டு இருக்கும், இந்த சமூகம் நிப்பாட்டப்பட்டு இருக்கும். ஏனென்று சொன்னால் ஒருவர் உடலால், பலத்தால், செல்வத்தால், பொருளாதாரத்தால் இந்த நிலையெல்லாம் தாண்டி இந்த நிலையெல்லாம் இன்று ஹஜ் செய்வதற்கு கடமையாக இருக்கிறது. ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் அது அல்ல. குழந்தைகள் விஷயத்தில் இருந்தால் போதும், குர்பானி கொடுத்து விட வேண்டியதுதான். ஒரு வீட்டில் ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை இருந்தால் போதும், அது கடமையாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விதத்திலும் அந்த நபிமார்களை முன்வைத்து அந்த பூமியை நமக்கு அற்புதமான ஈமானை வளர்க்க செய்யக்கூடிய, உருவாக்கக்கூடிய, ஈமானை அசைத்து பார்க்கக்கூடிய எல்லா நிலைகளுக்கும் உகந்ததாக மக்கமா நகரை அதை சுற்றிலும் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான் என்பதாக வரலாற்று செய்திகள், ஏனைய செய்திகள் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. ஆக அதை நோக்கித்தான் இன்று இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாம் அந்த புனித பூமியை காண்பதற்காக வேண்டி, ரவுலா ஷரீஃபை காண்பதற்காக வேண்டி தயாராக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யாருக்கு அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து பொருளாதார நிலையை நல்ல நிலையில் அவர்களை வைத்து இந்த நிலையில் கூட ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கடமையை
நிறைவேற்றாமல், அதனை உணர்ந்து கொள்ளாமல் நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய இறப்பானது யூதரான நிலையிலோ நசாராவாகவோ அவர்கள் மௌத்தாகி விடுவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையோடு நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள். ஏனென்று சொன்னால் இங்கு நாம் ஒன்றை முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அகீதாவை ஏற்றுக்கொண்ட நமக்கு தொழுகை, நோன்பு, ஜக்காத், தொழுகை கலிமாவை சொல்லி அகீதாவுக்குள் வந்து விடுகிறோம், தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். நோன்பு வருடத்தில் ஒரு முறை நோன்பினுடைய நிலைப்பாடு, வருடத்தில் ஒரு முறை ஜக்காத்தினுடைய நிலைப்பாடு. பொருளாதார நிலையில் நாம் அந்த ஹஜ்ஜினுடைய நிசாபை போய் சென்று வருவதற்கு உண்டான ஒரு பொருளாதார நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நிறைவாக கொடுத்திருந்தான் என்று சொன்னால், அவ்வேளையில் நமக்கு உடல் ஆரோக்கியம் இருந்தது என்று சொன்னால் கட்டாயமாக அதனை நாம் முதலில் அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற கடமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நினைவுபடுத்துகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள், அப்படி இல்லாமல் ஒருவர் இருந்துவிட்டால் அவருடைய மரணம் யூதராகவோ நசாராகவோ அவர்கள் மரணித்து விடுவதை நான் கவலைப்படவில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை ஏற்படுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜில், இறுதியினுடைய ஹஜ்ஜில் தான் இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை நெறிகளை, ஒட்டுமொத்த கொள்கை கோட்பாடுகள் அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி ஹஜ்ஜில் தான் எடுத்து சொல்லுகிறார்கள். ரபியத் இப்னு உமையத் இப்னு ஹலப் என்ற ஒரு நாயகர் தோழர், ரபியத் இப்னு உமையத் இப்னு ஹலப், ரபியா என்பவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற நபி தோழர். ஏதாவது ஒரு சபைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை சப்தமாக உரக்க குரலிலே எல்லா மக்களும் கேட்கின்ற விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். அவர்களுடைய தகப்பனார் உமையத் இப்னு ஹலப், அபூஜஹலுடைய கூட்டாளி. இறுதி ஹஜ்ஜினுடைய நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நாள் பிறை 9 அன்று எல்லா சஹாபாக்களும், கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலான சஹாபாக்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய ஹுதுபாவை ஆரம்பிக்கிறார். இறுதி பேருரையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். யா ரபியா, யா ரசூலல்லாஹ், லப்பைக், வந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உங்களுடைய குரலில் உரத்த சப்தத்தோடு மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லுங்கள், சஹாபாக்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அவர்களுடைய உரையை ஆரம்பிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக ஒரு செய்தியை சொன்னார்கள். அதாவது, அறியாமை காலத்தில் நடந்த அத்தனை விஷயங்களை விட்டும் உங்களுடைய நடவடிக்கைகளை முழுவதுமாக என்னுடைய காலில் போட்டு மிதித்து விட்டேன் என்பதாக சொன்னார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறை கொள்கை, இறை நம்பிக்கை எதன் மீது வைத்திருந்தார்களோ அத்தனை விஷயங்களையும் உடைத்தார்கள். யார் இறைவனாக அவர்கள் பார்த்தார்களோ, மக்கத்து மக்கள் எத்தனை இறைவனை அவர்கள் சிந்தித்து வைத்திருந்தார்களோ அத்தனையும் அவர்களுக்கு ஆதாரமாக கொடுத்து குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுக அவர்கள் இறை கோட்பாடு என்றால் என்ன, இறைவன் என்றால் யார், இறைவன் என்பவன் எத்தனை தன்மைகளை கொண்டவனாக இருப்பான், அவனுக்கு நிகரான விஷயங்கள் எதுவுமே நம்முடைய கற்பனைக்கு கொண்டு வரவே முடியாது, அப்பேற்பட்ட நிலையில் உள்ளவன் தான் இறைவன், அல்லாஹ் என்பதாக அடையாளம் காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறியாமை காலத்தில் நீங்கள் எதுவாக இருந்தீர்களோ அத்தனையும் என்னுடைய காலில் போட்டு மிதித்து விட்டு, முதலாவதாக இறை கொள்கையை சொன்னார்கள். அந்த இறைவன் ஓரிரை கொள்கையாக அவர்கள் அகீதாவில் கொண்டு போய் வைத்தார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், பெண் குழந்தைகள், பெண் மக்களுடைய விஷயத்திலே இந்த அரபியர்கள் இன்னும் பல நாட்களில் நடப்பதுண்டு. பெண் குழந்தைகளுடைய விஷயத்திலே ஒருவேளை பெண் குழந்தைகள் பிறந்துவிட்டால் குறிப்பாக அவர்கள் அங்கிருந்து அந்த சிறுவதியிலே என்ன செய்யப்படுவார்கள், அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள், அடக்கம் செய்யப்படுவார்கள். இந்த நிலையெல்லாம் மாற்றி மக்களுக்கு மத்தியிலே அப்படி இருந்த சஹாபாக்கள் தான்,
அந்த ஒரு சமூக பார்வையில் அந்த ஒரு கட்டமைப்பில் வாழ்ந்த அந்த மக்களை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நெறியை, இந்த இஸ்லாமிய நெறியை முழுவதுமாக அவர்களுக்கு கொடுத்து நல்ல ஒரு கற்பொழுக்கத்தோடும் ஒரு ஈமானுடைய நிலைப்பாட்டோடு ஒரு நீதிமான்களாகவும் ஒரு நேர்மை மிக்க மனிதர்களாகவும், அதாவது ஒழுக்கமுள்ள மனிதர்களாகவும் உண்மையாளர்களாகவும் முழுமையாக அவர்கள் மாற்றினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து பேசினார்கள், அந்த அறியாமை காலத்து விஷயங்களை எல்லாம் அத்தனையும் நான் காலில் போட்டு மிதித்து விட்டேன் என்பதாக சொன்னார்கள். எல்லா பழக்க வழக்கங்களையும் மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் முழுவதுமாக நாம் என்ன செய்து விட்டோம், உங்களுடைய மூட பழக்க வழக்கங்கள் அத்தனைக்கும் நான் தெளிவான விஷயங்களை, நீங்கள் எதுவெல்லாம் மூட பழக்கங்களாக வைத்திருந்தீர்களோ அத்தனைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன தெளிவை கொடுத்தானோ, எந்த பாதையை சொன்னானோ அத்தனையும் உங்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லிவிட்டேன் என்பதாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியிலே இதற்கு பின்னால் நீங்கள் சண்டை சச்சரவை போடக்கூடாது, உங்களுக்கு மத்தியிலே தர்க்கங்களே இருக்கக்கூடாது, நீங்கள் எதை நினைத்து தர்க்கங்கள் செய்து கொண்டிருக்கிறோ அது அத்தனையும் பொய்யாக ஆக்கப்பட்டு விட்டது. ஒன்று குணத்தால், ஒன்று தங்களுடைய சமூகத்தால், பொருளாதாரத்தால், பொருளாதார நிலையால், செல்வாக்கால், இப்படி பல நிலைகளில் தங்களை முன்வைத்து காட்டினீர்கள். இது எதுவுமே அல்லாஹ்வுடைய பார்வையில் சரிசமமாக அதாவது அடிமைத்தனத்தை சார்ந்தவர்கள், அதனால் நீங்கள் அத்தனை நபர்களும் சமமானவர்கள் என்பதாக விளக்கம் சொல்லி, உங்களுக்கு மத்தியில் இதற்கு பின்னால் தர்க்கங்களே இருக்கக்கூடாது, சண்டை சச்சரவுகளே இருக்கக்கூடாது, ஒருவருக்கொருவர் குல்லு முஃமினுன் இஹ்வத்துன் சகோதரத்துவத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று கட்டளை மட்டுமல்ல, உபதேசம் மட்டுமல்ல, அந்த வாழ்வதற்கு உண்டான யதார்த்தமான உண்மைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களாக உருவாக்கி தந்தார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உபதேசத்தினுடைய கடைசி நிலைக்கு வந்தார். கடைசி நிலைக்கு வந்துவிட்டு அப்பொழுதுதான் கேட்கிறார்கள், உங்களுக்கு நான் ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் விட்டுவிட்டேனா, உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் தவற விட்டு விட்டேனா என்பதாக கேட்கிறார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய வார்த்தைகளும் இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி எழுப்ப, ரபியா இப்னு உமைய் இப்னு கலப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு ஏதாவது குறைகளை வைத்து விட்டார்களா, நீங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களே, ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் இந்த கொள்கை கோட்பாடில் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள் இருக்கிறதா என்பதாக கேட்கின்ற பொழுது ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய சப்தமும் உரத்த நிலையில் சஹாபாக்களுடைய சப்தங்கள் கேட்டது. யா ரசூலல்லாஹ் கத் பல்லக்த வ அத்தைத வ நஸஹ்த என்பதாக ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக நீங்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி எங்களுக்கு இந்த கலிமாவை சொன்னீர்களோ அதனை முழுமையாக ஏற்றி வைத்து விட்டீர்கள். எங்களுடைய வாழ்க்கை நெறிகளை முழுவதுமாக என்ன செய்து விட்டீர்கள், எங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் எந்த உபதேசத்தை, எந்த ஒன்றையும் மிச்சம் வைக்காத அளவிற்கு எங்களுடைய ஈருலக வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை செய்திகளையும் நிச்சயமாக எங்களுக்கு நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் யா ரசூலல்லாஹ். மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இதற்கு நீங்கள் தான் சாட்சியாக இருக்கிறீர்கள், கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறோம் யா ரசூலல்லாஹ். உடனே இரு கரங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானுலகத்திலே நோக்கி அல்லாஹும்ம யா ஷஹத் யா ஷஹத் யா ஷஹத் 3 முறை சொன்னார்கள். யா அல்லாஹ், இதற்கு நீயே சாட்சியாக இரு, நீ எதற்காக என்னை இந்த மக்களுக்கு மத்தியிலே தோற்றுவித்தாயோ அதை முழுவதுமாக இந்த மக்களுக்கு மத்தியிலே நான் முழுவதுமாக இந்த தீனை, இந்த மார்க்கத்தை, இந்த ஈமானை எத்தி வைத்து விட்டேன், அவர்கள் சாட்சி சொல்லிவிட்டார்கள், இதற்கு நீ சாட்சியாக இரு என்பதாக அரஃபாவுடைய நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி அந்த உரையை நிறைவுபடுத்துகிறார்கள். ஆக அப்பேற்பட்ட அந்த புண்ணியமான ஒரு இடத்திற்காக வேண்டி மக்கள் எல்லாம் உலக நாடுகள் முழுவதிலிருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த பாதை, உதிரம் செந்திய பூமி, அதையெல்லாம் பார்த்தாலே என்ன சொல்லுங்களா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்கள் நடந்த இடத்தில் என்ன செய்யாது, அந்த திரையில் என்ன செய்யக்கூடாது, உதிரம் கூட படக்கூடாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே போல பல்வேறு முஅஜிசாக்கள், அற்புதங்கள்
ஒரு சொம்பு நிறைய பால், அது 70 நபர்கள் சஹாபாக்கள் உண்ட இடம். அது அப்பேற்பட்ட போர் தளவாடங்கள் குறைவாக இருந்த மக்கள் நிறைவான வெற்றியை கொடுத்த இடம், பல்வேறு தியாகங்களுக்கு உண்டான இடமாகவும் இந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய இடமாகவும் மக்கா முக்கர்ரமாகவும் நாம் எல்லாம் கண்டுகளிக்காமல் இந்த துன்யாவை விட்டு போய்விடவே கூடாது என்று உன்னதமான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் ரவுலா ஷரீப், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீப். அப்பேற்பட்ட அந்த இடத்தை சந்திப்பதற்காக வேண்டி பார்ப்பதற்காக தயாராக கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு முடியவில்லை என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடல் ஆஃபியத்தை கொடுத்து பொருளாதார நிலையை கொடுத்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டு நாம் ஹயாத்தாக இருந்தோம் என்று சொன்னால் கட்டாயமாக அந்த ஹஜ்ஜி கடமை என்ற வழிபாட்டை நிலையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு சேர்ந்த அந்த தியாகமான இடங்களையும் முழுவதுமாக கண்டுகளிக்கக்கூடிய அருள் வளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.